ஒரு கூலித் தொழிலாளியான இப்ராஹிம் கா வேலையை முடித்துவிட்டு களைப்புடன் வீட்டிற்கு போய்க் கொண்டிருந்தார். வழியில் தெருமுனையில் இருந்த கடையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த திருமணத் தரகர் மூசா ஹாஜி இப்ராஹிம் காவை கண்டார். 6 பெண் பிள்ளைகளை பெற்ற இப்ராஹிம் கா தனக்கு ஒரு நல்ல இறை வேட்டை என்று மூசா ஹாஜிக்கு தெரியும். ஓடிச் சென்று இப்ராஹிம் காவை பின்தொடர்ந்த மூசா ஹாஜி, "இப்ராஹிம் கா, உங்களுக்கு 6 பெண் பிள்ளைகள் அல்லவா? என்ன ஒரு விதி இது, இல்லையா?" என்று நஞ்சை கலந்த கேள்வியை கேட்டு அவரது மனதை கலக்கினார். "உமக்கென்ன அதை பற்றி? நான் அல்லவா அவர்களை பராமரிக்கிறேன்" என்று இப்ராஹிம் கா பதிலளித்தார். அன்று வடக்கேங்காடியில் உள்ள ஒரு தோட்டத்தில் இப்ராஹிம் காவிற்கு வேலை இருந்தது. அங்குள்ள கிணற்றில் சிறு தொழுகைக்கான சுத்திகரிப்பு செய்து அங்குள்ள மசூதியில் ஜமாத்து தொழுகையில் கலந்து கொண்டதால் நேற்றைய பெரிய மசூதியில் நடந்த ஜும்மா வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு போக முடியவில்லை என்று இப்ராஹிம் கா மூசாவிடம் கூறினார். உடனே மூசா ஹாஜி தனது முக்கிய காரியத்தை ஆரம்பித்தார். "இப்ராஹிம் கா, நான் ஒரு தரகராக பேசவில்லை, ஒரு நல்ல நண்பராக பேசுகிறேன். வெறும் கூலித் தொழிலாளியான உங்களால் இந்த காலத்தில் 6 பெண் பிள்ளைகளுக்கு எப்படி திருமணம் செய்து வைக்க முடியும்? இக்காவின் மூத்த மகளான நஃபீசாவை இந்த ஊரின் பெரிய பணக்காரரான ஐமு ஹாஜிக்கு நிக்காஹ் செய்து கொடுங்கள். அந்த நிக்காஹ் முடிந்தால் மற்றவர்களையும் அவர் பார்த்து கொள்வார். அவருக்கு இந்த ஊரில் ஏராளமான சொத்துக்கள் உள்ளன." இப்ராஹிம் காவின் மனம் உடைஞ்சது. "ஐயே, அவருக்கு என்னை விட வயதில்லை, இதை என்னிடம் சொல்ல உமக்கு வெட்கமில்லையா?" என்று கேட்டபோது மூசா ஹாஜி சிரித்தார். "இக்காவிற்கு 54 வயதுதானே? அவருக்கு வெறும் 63 வயதுதான். மேலும் அவருக்கு 63 ஆகியிருந்தாலும் 36 வயது போல்தான் தோன்றும். இக்காவின் மகள் அவருக்கு ஒரு மகனை கொடுக்க வேண்டும். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. சுருக்கமாகச் சொன்னால், மகளை திருமணம் செய்து கொடுக்கும்போதே இக்காவின் வாழ்க்கையே மாறப்போகிறது. இந்த செல்வத்திற்கெல்லாம் அதிகாரியாக, மாமனாராக நீங்கள் வேலை செய்யாமல் சுகமாக வாழலாம். அவர் அள்ளி கொடுக்கும் பொன்னையும் பணத்தையும் நிர்வகிப்பது நீங்கள்தான். இந்த விஷயத்தை வீட்டிற்குச் சென்று உம்மா ஆச்சிவிடம் சொல்லி சரி செய்யுமாறு மூசா ஹாஜி கேட்டுக்கொண்டார். எப்படியோ மூசா ஹாஜி சொல்வதில் ஏதோ நியாயமிருப்பதாக இப்ராஹிம் காவிற்கு தோன்றியது. ஆனாலும் இந்த விஷயத்தை எப்படி மகள் நஃபீசாவின் முகத்தை பார்த்து சொல்வது? வெறும் 22 வயதான அவள் என்ன பதிலளிப்பாள்? அன்றிரவு இப்ராஹிம் கா இந்த விஷயத்தை உம்மா ஆச்சிவிடம் கூறினார். "ஐயோ இக்கா, நான் இதை எப்படி அவளிடம் சொல்வேன்? காட்டு அரபிகளுக்கு பெண்களை திருமணம் செய்து கொடுக்கும் பழைய காலம் இது இல்லை. நம் பிள்ளைகள் நன்றாக படித்த பிறகு விசிட்டிங் விசா எடுத்து வளைகுடா நாட்டிற்கு போய் வேலை தேட திட்டமிட்டுள்ளனர்." உம்மா ஆச்சுவின் வார்த்தைகளை கேட்டதும் இப்ராஹிம் கா பிறகு எதுவும் பேசவில்லை. ஐமு ஹாஜிக்கு மகளை கொடுக்கும் எண்ணத்தை மனதிலிருந்து விலக்கிவிட்டு தூங்கச் சென்றார். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகள் அனைவரும் காலை உணவை முடித்துவிட்டு பேசிக் கொண்டிருந்தபோது வெளியே ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம். சிறிய கேட்டை திறந்து மூசா ஹாஜியுடன் ஐமு ஹாஜி வருகிறார். அவரது கையிலும் ஒரு பொட்டலமும் உள்ளது. தான் மகளிடம் எதுவும் சொல்லவில்லையே என்று நினைத்து இப்ராஹிம் கா திடுக்கிட்டார். அவர்கள் கூட்டத்திற்கு வந்ததும் உள்ளே அழைத்து அமர வைத்தார். திருமண விஷயம் கேட்டவுடன் பெண்கள் அனைவரும் உள்ளுக்குள் சுருங்க ஆரம்பித்தனர். அவர்கள் சமையலறைக்கு போக முயன்றபோது ஐமு ஹாஜி அவர்களை தடுத்து நிறுத்தி ஆவலுடன் பார்த்தார். "இதில் யாரை எனக்கு திருமணம் செய்து கொடுக்கப் போகிறீர்கள்?" அவரது அருவருப்பான பார்வை தங்கள் மீது பட்டபோது பெண்கள் அனைவரும் பயந்து வேகமாக சமையலறைக்குள் ஓடினர். "இப்ராஹிம் காவின் மூத்த மகளான நஃபீசாவை அல்லவா?" என்று ஐமு ஹாஜி கேட்டார். "அது நான் அவளிடம் எதுவும்" என்று சொல்லி இப்ராஹிம் கா நிறுத்தினார். "போய் சொல்லும், ஏன் இங்கே குந்தியை விழுங்கியது போல நிற்கிறீர்?" என்று ஐமு ஹாஜி கோபத்துடன் கேட்டார். அதை கேட்ட இப்ராஹிம் கா சமையலறைக்குள் நடந்தார். அங்கே சென்றபோது குழந்தைகள் உம்மா ஆச்சிவிடம் அழுது புலம்புவதை கேட்டார். "ஐயோ உம்மா, அந்த வயதானவர் இங்கே வந்தது யாரை திருமணம் செய்ய? நம்மில் யாரோ ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்க அப்பா சம்மதம் கொடுத்திருப்பார் என்று நினைக்கிறோம்." உம்மா ஆச்சி அவர்களை சமாதானப்படுத்தினார். "நஃபீசா எங்கே?" என்று இப்ராஹிம் கா கேட்டார். "இல்லை, அவள் கேட்டாளா என்று தெரியவில்லை. அவள் இந்த அறைக்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்டிருக்கிறாள்" என்று ஃபாத்திமா சொன்னாள். அது ஓட்டுக்கூரை வைந்த பழைய வீடாக இருந்ததால் உம்மாவின் சேலை கட்டப்பட்டிருப்பதை கூரையின் பலகை இடைவெளியில் வெளியே இருந்து பார்க்கும்போது தெரிந்தது. ஐயோ, நஃபீசா தூக்கு போட்டு சாகப் போகிறாள் என்று அவளுடைய இளைய சகோதரிகள் கூச்சலிட்டனர். இப்ராஹிம் கா அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக அந்த பலவீனமான கதவை எட்டி உதைத்து திறந்தார். சேலையில் தொங்கிக் கொண்டிருந்த மகளைக் கண்ட அவர் அதிர்ந்தார். காலில் பிடித்து அவளை தூக்கினார். அதே நேரம் உம்மா ஆச்சி ஓடி வந்து சேலையை அறுத்தார். கழுத்தில் இருந்து சுருக்கை எடுத்து அவர் அழுது கொண்டு சொன்னார், "மகளே, நான் ஒருபோதும் உன்னை அவனுக்கு கொடுக்க மாட்டேன். நீ பயப்பட வேண்டாம்." உம்மா ஆச்சியும் இளைய சகோதரிகளும் அவளை தேற்றினர்.
நஃபீசா துக்கத்தை தாங்க முடியாமல் தொடர்ந்து அழுதாள். இப்ராஹிம்காவும் உம்மாச்சியும் மகளை தர முடியாது என்று சொல்ல, கூட்டத்தில் அமர்ந்திருந்த ஐமு ஹாஜியிடமும் மூசா ஹாஜியிடமும் சென்றனர். ஐமு ஹாஜி, இது நடக்காது. என் மகளுக்கு இந்த நிக்காஹுக்கு சம்மதமில்லை. நீங்கள் வேறொருவரை பாருங்கள். அவளுக்கு விருப்பமானவருக்குத்தானே நாம் திருமணம் செய்து வைக்க முடியும் என்று இப்ராஹிம்கா துணிவுடன் கூறினார். அப்படியானால் சரி, போகட்டும் என்று சொல்லி அவர் எழுந்தார். ஐமு ஹாஜியும் மூசா ஹாஜியும் ஏமாற்றத்துடன் புறப்படத் தொடங்கிய போது அதுவரை அழுது கொண்டிருந்த நஃபீசா அங்கே வந்தாள். நில்லுங்கள் என்று அவள் சொன்னாள். அனைவரும் திடுக்கிட்டு அவளை பார்த்தனர். அவள் ஐமு ஹாஜியை முழுமையாக பார்த்தாள். வயதானவராக இருந்தாலும் இளமையிடம் தோற்றமளித்தார். எனக்கு இந்த திருமணத்திற்கு சம்மதம் என்று நஃபீசா சொன்னாள். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். சில நேரத்திற்கு முன்னதான் அவள் தூக்கு போட்டு சாகப் போனாள். இதுதான் சொல்கிறேன், இந்த ஐமூம் கொடுத்து வைத்தவன். நான் எங்கு சென்றாலும் தோற்பதில்லை என்று மகிழ்ச்சியுடன் ஐமு ஹாஜி கூறினார். அவர் கையிலிருந்த பொட்டலத்தை எடுத்து சங்கிலியையும் வளையல்களையும் எடுத்து நஃபீசாவின் கழுத்திலும் கையிலும் அணிவித்தார். உண்மையில் நடந்தது இதுதான். நஃபீசா அந்த ஊரிலேயே இருந்த ஒரு பையனுடன் காதலில் இருந்தாள். அவன் வளைகுடா நாட்டிற்கு சென்றிருந்தாலும் அவர்களின் காதல் தொடர்ந்தது. சில நாட்களுக்கு முன்னதான் அவன் ஊருக்கு வந்தான். வந்த பிறகு அவனை சந்திக்க மறுத்து அவன் வேறொரு பெண்ணுக்கு வளையல் அணிவித்ததை குறித்து இன்று காலையில்தான் அவள் அறிந்தாள். அந்த காட்சியின் புகைப்படத்தை வாட்ஸ்ஆப்பில் பார்த்தபோதுதான் அவள் தூக்கு போட்டு சாகப் போனாள். காதலினின் துரோகத்தால் ஏற்பட்ட விரக்தியே அந்த கொடூரமான முடிவுக்கு காரணம். இரண்டாவது சகோதரி ஃபாத்திமாவுக்கு கிடைத்த தற்கொலை கடிதத்திலிருந்து அவள் இந்த ரகசியத்தை படித்து அறிந்திருந்தாலும் அந்த ரகசியத்தை ஃபாத்திமா யாரிடமும் சொல்லவில்லை. உண்மையில் அந்த நேரத்தில் ஐமு ஹாஜி ஒரு இரட்சகராக வந்தது அவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்க வழிவகுத்தது. ஒரு தவறான எண்ணத்தால் அழிந்து மண்ணாக வேண்டிய தன் உயிரையும் உடலையும் கொண்டு தன் சகோதரிகளுக்காவது ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும் என்று கருதிதான் அவள் ஐமு ஹாஜிக்கு தனது கழுத்தை குனிந்து கொடுத்தாள். தொடர்ந்து நடந்த நிக்காஹுக்கு பிறகு நஃபீசா இப்ராஹிம்காவிற்கும் உம்மா ஆச்சிவிற்கும் உதவியதுடன் 5 இளைய சகோதரிகளுக்கும் திருமணம் செய்து வைத்து அவர்கள் அனைவரையும் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அழைத்துச் சென்றாள்.